இலங்கையில் தமிழுக்காக மாநாடு நடத்திய தமிழர்களுக்கு எதிராகவே நடத்தப்பட்ட அநீதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா பரவாயில்ல, நான் சொல்கிறேன். 1974 இலங்கையில் 4ஆம் உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு நடத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்கான அனுமதியை இலங்கை அரசுக்கிட்ட கேட்குறாங்க தமிழர்கள். ஏற்கனவே தமிழர்கள் மீது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் திணித்து கொண்டிருந்த இலங்கை அரசு இதுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்கலை. அதனால் தமிழர்களே முன்னின்று இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த நயினார் முகமது அப்படின்ற தமிழ் பேச்சாளரை அழைத்து அதில் பேச வைக்கிறாங்க. அவர் பேசி கொண்டிருக்கும்போது அந்த மாநாட்டு திடரில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கூடுறாங்க. அந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் மீது இலங்கை அரசு காவல்துறையை வைத்து பல்வேறு அடக்குமுறைகளை அங்கு திணிக்கப்படுது. அதாவது புகைகுண்டுகளை வீசி மின்கம்பங்களை தமிழர்கள் மீது அறுத்துவிட்டு இது போன்ற பல்வேறு அசம்பாவிதங்களை நடத்தி 9 தமிழர்களை அங்கு கொலை செய்யப்படுறாங்க. 150ற்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகாயப்படுறாங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் மறுநாள் காலையில் ஒரு செய்தியாளர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறாரு. இதற்கு காரணம் ஆல்பர்ட் துரையப்பா அப்படின்ற உண்மையையும் அதில் தெரிவிக்கிறாரு. உடனே இலங்கை அரசினுடைய காவல்துறை அந்த செய்தியாளரை பிடித்து அவருடைய பிள்ளைகளை காலை உடைத்து தூக்கி எறியப்படுறாங்க. எப்படிப்பட்ட அநீதிகளையும்